காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் வந்து விசேஷம் வந்து கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மண்டை விளக்கு போடுறது. இது வந்து மண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மூளை உட்பட தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கழுத்து பிரச்சனை எல்லாம் தீரும். கார்த்திகை மாதத்தில் இப்போ எல்லா நாளுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் கடைசி நாளுங்கிறதுனால போயிருந்தோம். இங்கே குளத்துல தயிர் கரைச்சிட்டு வெல்லம் போட்டாலும் நோய் நொடியெல்லாம் தீரும். இந்த மாதிரி மண்டை வெல்லம் போடுற பழக்கம் ரொம்ப காலமாகவே இருக்குது, ரொம்ப நல்லாவும் ஆகுது. அதனால் இந்த சைனஸ் பிரச்சனை, இருமல், தும்மல், சளி, தலையில் நீர் கோக்கிறது, ஒத்த தலைவலி இருக்கவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு தொடர்ச்சியாக 3 வருஷம் போடணும் மண்டை விளக்கு. ரொம்ப நல்லா சரியாகும். மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லா சரியாகும். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க முடிஞ்சவங்க. வெளிநாட்டிலலாம் இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம இங்கே செய்யலாம். அது பாருங்கள், தயிர் கரைச்சிட்டாங்க, வெல்லம் போட்டாச்சு குளத்துல. அங்கே பழம் தேங்காய்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அது பாருங்கள் வெல்லம் போட்டாச்சு, வெல்லம் கரைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் நந்திக்கிட்ட விளக்கேற்றிக்கிட்டு நாங்கள் மண்டை விளக்கு போட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது, சரியான கூட்டம். 40 நாளுக்குள்ளே கும்பாபிஷேகம் ஆகி 48 நாளுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக ஏகாம்பரநாதர் கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த மண்டை விளக்கு வந்து நிஜமாகவே நல்ல பலன் தரக்கூடியது. நம்பிக்கையோடு இப்போவும் நிறைய பேர், இன்றைக்கி கடைசி நாள் திங்கக்கிழமை தான்னா கூட பரவாயில்லன்ட்டு நிறைய பேர் போட்டாங்க. அது பாருங்கள், இந்த மாதிரி சட்டியெல்லாம் அங்கேயே விற்பாங்க. நம்ம வந்து மாவிளக்குக்கான மாவு பிசைஞ்சு எடுத்துன்னு போய் வச்சு அதில் ஏற்றி வச்சு தலை மேலே வச்சுட்டு சுற்றி வரணும். மற்றவங்களுக்காக வேணுனாலும் அவங்கள நினச்சி என்ன பிரச்சனை தீரணும்னு நினச்சி வச்சு சுற்றி வரணும் கோயிலில். இதுதான் இதோட ஐதீகம். ஃபாலோ பண்ணு.